வணக்கம். வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நமது விருந்தினர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நடிகர் சங்க தேர்தல் ஒரு பரபரப்பான பொது தேர்தல் மாதிரி ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்த தேர்தலாக அது இருந்துச்சு. இப்போ அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கையோட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல்லையும் இறங்கியிருக்கீங்க. அந்த தேர்தல் ஒரு நியாயமான ஜஸ்டிஃபிகேஷன் உங்கள் பக்கத்தில் இருந்தது போல் ஒரு தோற்றம் இருந்தது. பஞ்சபாண்டவர் அணின்னு அதுக்கு பேர் வச்சிங்க. சினிமா நிறுவனத்தோட இவங்க போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் தவறானதுன்ற பேரை வச்சிங்க. அந்த ஒரு இஷ்யூ அதில் வந்தது. இந்த தேர்தல் அப்படின்றது எதை முன்னின்று சந்திக்கிறீங்க? சரி, யூஸ்வலாக இப்போ ஒரு சங்கம், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நடிகர் சங்கம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதோட உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு வேறு சங்கங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த சங்கங்கள் சார்ந்த உறுப்பினர்கள் வந்து நல்ல அந்த வளர்ச்சியை வந்து அவங்களுக்கும் வந்து பிரதிபலிக்கும். பட் ப்ரொடியூசர் கவுன்சில் இஸ் அ மதர் பாடி. ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருந்தால் இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். அதுதான் வந்து எங்களோட ஆதங்கங்கள். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் எதுவுமே வந்து நல்லா இல்லைன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? நல்லா இல்லைன்னா டு பி ரியலி ஆனஸ்ட், தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். இன்றைக்கி வந்து சாதனைகள் வந்து வெறும் பஞ்சாயத்து தீர்த்து வச்சோன்றது தான் சாதனைகளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை. கவுன்சில் இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பெருசாக வளர்ச்சி இருக்குது. ரெவென்யூ வந்து எப்படி மொபிலைஸ் பண்ணலாம் ஒரு தயாரிப்பாளர். இன்றைக்கி பொதுவான ஒரு கருத்து வந்து தயாரிப்பாளர் வந்து எப்போவுமே தோற்று போயிடுவார். வீட்டில் வந்து நான் தயாரிக்க போகிறேன் ஒரு திரைப்படம்னா வீட்டில் இருக்கிறவங்களே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. வேணாம், எதுக்கு, எப்படியும் காசு போக போகுது, எதுக்கு தயாரிக்கிறேன்னு. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஒரு படம் வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா தயாரிப்பாளர் பயனடைவாங்க. இல்லை, அப்படி இல்லை. வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா தயாரிப்பாளர் பிரேக் ஈவன். ஒரு சுமாராக போச்சுன்னா ஒரு 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 30% லாஸ். ஒரு ரொம்ப சுமாராக போச்சுன்னா 50% லாஸ். ஃப்ளாப் ஆச்சுன்னா டோட்டலாகவே அந்த 20% லாஸ். அந்த மாதிரி இவ்வளோ படங்களை தயாரிக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேனே. தயாரிக்கிறது வந்து எல்லோரும் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு ஆசை, ஒரு கனவு. சினிமாவில் வந்து நம்ம ஒரு படத்தை தயாரிக்கணுன்ற ஒரு விஷயம் சில பேருக்கு லட்சியமாக இருக்கலாம், சில பேருக்கு ஹாபியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு பேர் வாங்கணும், நம்ம ஊரில் வந்து நான் ஒரு ரெக்கக்னைஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்றது. வெவ்வேறு கருத்துக்களாக இருந்தாலும் சினிமாவோட அதாவது ஒரு உணர்ச்சியோடு வராங்க. பட் அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ கைடன்ஸ். இட் இஸ் கிட்டத்தட்ட வந்து எங்கே ரெவென்யூ வருது. உண்மையிலே சொல்லப்போனால் ரெவென்யூ வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு நியாயமாக வர வேண்டிய ரெவென்யூ வந்து யாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் எலெக்ஷன் இஸ் ஒன்லி டு பிரிங் பேக் த இண்டஸ்ட்ரி ஆன் இட்ஸ் ஃபீட். ஒரு 7 years பின்தாங்கி இருக்கும். பிரிங் பேக் தி இண்டஸ்ட்ரி ஆன் இட்ஸ் ஃபீட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதோ இண்டஸ்ட்ரி சினிமா தொழில் வந்து முடங்கி போய் நிலைகுலைந்து போய் இருக்கிறது மாதிரி. தயாரிப்பாளர் நான் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது அதான் சொன்னல, தயாரிப்பாளர் சங்கம். ஒரு தயாரிப்பாளர் வந்து நல்லபடியாக சம்பாதிச்சார்னா மேற்கொண்டு படம் பண்ணுவார், மேற்கொண்டு நிறைய பேருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்துக்கு சமம். 300 பேருக்கு சோறு போடுறார் ஒரு நாளைக்கு. அந்த 300 குடும்பங்கள் வாழ்து. அவருக்கு வந்து மரியாதை மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த படம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வரவேண்டிய வருமானம் வந்து வரமாட்டேங்குது. அதுக்கு பைரசி ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் ஸ்லம்ப் ஏன்னோ இப்போ டிக்கெட் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 20% வந்து ஜனங்க தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. பட் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சொல்யூஷன். இதை எப்படி வந்து இப்போ வந்து கொண்டு போய் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம்? இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஒரு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அது போக வந்து ஒரு டிவிடி மார்க்கெட் இருக்குது. பேப்பர் வியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கு அவங்கவுங்க ஃப்ளெக்சிபிலிட்டியில் வந்து ஒரு படத்தை வந்து 15 நாட்கள்லேயே டிவிடி விற்கலாம். தே கேன் சேட்டலைட் வந்து தே ஹேவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. 3 yearsக்கு தான். 3 years மறுபடி தேர் இஸ் நோ பர்பச்சுவல். 3 yearsக்கு மறுபடியும் அவங்க ரீடெலிகாஸ்ட், சிங்கிள் டெலிகாஸ்ட் மாதிரி விற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பாடியாக கரெக்டாக ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்திருந்தால் நாங்கள் எலெக்ஷன்லேயே ஆக்சுவலி நின்று இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எலெக்ஷனே தேவையில்லை. முதல்ல எல்லாரும் சொல்கிறது அரசியலுக்கு வர்ற புதுசாக அடியெடுத்து வைக்கிற எல்லாருமே ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க சரியில்லை, அவங்க சரியாக இருந்தால் நான் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக சார், அதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் உண்மை. இப்போ நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் ஒரு தேக்கம் இருந்தது, அவர்கள் மேலே புகார்கள் இருந்துச்சு. அப்போது ஒரு இளம் படை
திரு நாசர் போன்றவர்கள் வழிநடத்த அதுக்கு ஒரு வெளியில் ஆதரவு தளமும் உருவாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை தயாரிப்பாளர் கவுன்சில் மேலே நான் குற்றச்சாட்டுகள் வைக்கல. நான் சொல்றது விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னு வச்சு விமர்சனம் வந்து நான் சொல்றது என்ன பண்ணியிருக்கலாம், நாங்கெல்லாம் தயாரிப்பாளர்களா இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சரி. ஏற்கனவே நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பதவிக்கும் நீங்களே தான் வரணுமா? இதனுடைய முக்கியமான பொறுப்புக்கும் நீங்கள் தான் வரணுமா? வேற ஒருத்தரை முன்னிறுத்தக்கூடாதா? இல்லை, அதுதான் அது நான் பதில் சொல்லக்கூடாது. இல் பி பயஸ்ட். நீங்கள் வந்து இப்போ 6 ஆஃபீஸ் பேரரில் நான் தலைவர் பதவிக்கு நிற்கிறேன். ஞானவேலு, மிஷ்கின் சார், கௌதம் வாசுதேவன் மேனன், பிரகாஷ் ராஜ் சார், இப்போ எஸ்ஆர் பிரபுவில் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள தான் அந்த கேள்வி கேட்டால் கரெக்டான பதில் வரும். 21 பேர் செயற்குழு. உங்கள் சம்மதம் இல்லாமலே நிற்கிறீங்களா? சம்மதம் இல்லைங்க. தெர் இஸ் நத்திங் ராங் இன் ஸ்டாண்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது பதவிக்காக நான் உட்காரல. அது நான் கண்ணாடி பார்த்து நான் என் முகத்தை பார்த்துக்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக ஐ வாண்ட் ஃபீல் கில்ட்டி. நான் இது இப்போ ஒரு பதவி ஆசை, இவனுக்கு இன்னொரு ஒரு விசிட்டிங் கார்டில் இன்னொரு ஒரு பிரிவு இப்போ போட்டுக்கலாம், அப்படி இல்லை. நான் ரெகுலராக படம், இன்ஃபேக்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் வந்து நான் ஷூட்டிங்கை நிப்பாட்டி இந்த தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் படங்கள் நல்லா ஓடணும், எனக்கு வருமானம் வரணுன்ட்டு இல்லை. ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் வர்க்கம் அந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர், அத்தனை உறுப்பினர்களுக்கு நான் கரெக்டாக கொண்டு போய் இன்னொருத்தரை பேக் பண்ணி இதே நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இன்னொரு ரைட் திங்கிங் பர்சன் அவரை வந்து முன்னிறுத்தி நீங்கள் பின்னாடி நடந்துருக்கூடாதா? எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் இருக்குது சார், ஹாகிங் தி லைம் லைட். No, it's not. I don't need to hog the limelight with an election. I can always hog the limelight on a Friday. ஒரு வெள்ளிக்கிழமை என் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து நான் அதுலேயே சந்தோஷமாக அதான் சொல்கிறேன்ல, எனக்காக ஒரு சந்தோஷம் இருக்குது. பொதுவாக ஒரு நம்ம சோறு போட்ட தெய்வம் இந்த சினிமாவுக்கு ஏதோ திரும்பி கொடுக்கணும். நான் 13 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்கு வந்து ஒரு நடிகனாக வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அந்த சினிமா துறைக்கு நல்ல படங்களை தர்றதே பெருசாச்சு. கண்டிப்பாக ஒரு படங்கள் கொடுத்தா மட்டும் போதாது. See, there should be someone to to question the என்ன சொல்கிறது, the other person when something is going wrong. Why can't it be me? There's nothing wrong. அது வந்து நான் ஏன் இன்னொருத்தர் இல்லை. ஆக்சுவலாக குஷ்பு வந்து ஃபஸ்ட்டு நினச்சோம். குஷ்பு தான் தலைவர் அறிவிச்சிங்க இல்லையா? நினச்சி அறிவிச்சோம். அறிவிச்ச பிறகு ஏன் பின்வாங்கினாங்க? அவங்களுக்கு யூபி எலெக்ஷனு ப்ளஸ் தே ஹேட், ஏன்னா அவங்க ஒரு பாலிட்டிஷியன். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்களோட கவனம் வந்து she had to go to என்னது பார்ட்டியோட அழைப்புக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் தப்பே இல்லை. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு, ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னு அப்படின்னு முடிவு பண்ணும்போது எப்படியும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். நானே நின்னா நல்லா இருக்கும். தென் we decided ஓகே ஃபைன், தப்பே இல்லைன்னு. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த முடிவு உங்கள் மேலே திணிக்கப்பட்டுச்சா? விருப்பம் இல்லைன்ட்டு இல்லைங்க. ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விஷயம், ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுக்கு எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து முடிவு அது எப்படி சொல்கிறது, தே வில் அக்செப்ட் இட். சேம் வேவ் லென்த்னுவாங்களே, அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து நீங்களும் விரும்புனீங்க, மற்றவர்களும் விரும்புனாங்க, அதனால நிற்கிறீங்க. நான் முதல்ல விரும்பலை. பட் ஜெயிக்கணும்னா, இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா சில முடிவுகள் எடுக்கப்படணும். அந்த அடிப்படையில் டிசைடட். சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நடிகர் அப்படின்றத கடந்து சினிமா உலகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக தான் நடிகர் சங்கத்துக்கு அடுத்து இந்த தேர்தலில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? 13 வருஷம் வந்து எனக்கு வேறு எந்த பதவி இல்லாமல் வந்து நான் ஹேவ் பின் ஸ்டாண்டிங். எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும், எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன், மேற்கொண்டு படங்கள் நடிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நீட் ஒரு பதவி வச்சு வந்து நான் அந்த ஆஃபீஸ் பேரருக்கு வந்து ஏதோ ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சம் வருமானம் ஒரு சேலரி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், அவன் வந்து விஷால் வந்து அந்த 2 லட்ச ரூபா ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் நடிகர் சங்கத்தில் 2 லட்சம் மொத்தம் 4 லட்ச ரூபா ஆட்டையை போடுறதுக்கு 2 பதவியில் நிற்கிறான்னு. ஒன்றுமே இல்லை. இது சோஷியல் சர்வீஸ். உண்மையிலே இது வந்து சோஷியல் சர்வீஸ். நானும் கார்த்தியும் உட்பட அத்தனை இளைஞர்கள் வந்து நாங்கள் எவ்வளோ வந்து பாக்கெட்லேருந்து காசு போட்டோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியில் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 45 நாள் நான் இன்னொரு படத்துக்கு டேட் கொடுத்துருந்தேன்னா நான் சில கோடிகள் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். பட் ஐ நோ தட் திஸ் இஸ் த டைம் டு சேவ் த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டீம் வந்து ஒற்றுமையாக செயல்படுது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எனக்கு நான் அதுக்கு மேலே வந்து நான் அது வந்து ரொம்ப அலசி பார்க்குறது இல்லை. ஏன்னா அதான் சொல்கிறேன், மனசு சுத்தமாக இருக்குது. மைண்ட் இஸ் லைக் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் திங், டு சேவ் த இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அடுத்து அரசியலா? இல்லைங்க, இது வந்து எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இதுதான் ரூட் எடுக்கிறீங்களா அரசியல் போகிறதுக்கு?
எடுத்து பார்த்தா நடிகர் சங்கத்தில் வந்து ஆஃபீஸ் பேரராக இருந்த அத்தனை பேர் அரசியல் போயிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு. சி ரைட் நோ நீங்கள் என்ன ஆஸ் ஐ ஸ்பீக் நோ எனக்கு அரசியல் ஆசை இல்லை. ஐ டோன்ட் நாளைக்கு வரலாம். ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வரலாம். எனக்கு தெரியாது. நான் ஐ லிவ் ஃபார் த மூமெண்ட். நான் வந்து 4 இயர் பிளான் 5 இயர் பிளான் அப்படியெல்லாம் நான் போடுறதில்ல. நான் வந்து செல்லமே படத்தில் தொடங்கும் போது எனக்கு சண்டைக்கோழி ஒரு ஆக்ஷன் இமேஜ் உள்ள ஒரு பெரிய இமேஜ் கிடைக்கும், பட்டி தொட்டி வரைக்கும் நான் ரீச் ஆவேன்னு நான் கனவு கூட காணல. அது நடந்தது. சண்டைக்கோழிக்கு அப்புறம் there was no looking back. ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் தட் நிறைய பேருக்கு அது வந்து தே லவ் டு ஹேவ் தட் இமேஜ். பட் அது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அது கிடைக்கிது. அந்த மாதிரி தான் ஐ பிளான் மை லைஃப் ஆல்சோ. அரசியல் வரணும், இது பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது அரசியலுக்கு வந்துடலாம் அப்படியெல்லாம் அந்த பிளானிங் இல்லை. இல்லை, இந்த நிமிஷத்தில் இல்லை, பின்னாடி என்ன ஆகும்னு தெரியாது. அது அழைச்சதுன்னா அரசியல் there was a calling. ஐ வாண்ட் கீப் எனிதிங் ஹேங்கிங் இன் தி ஏர். வரேன்னா வரேன்னு சொல்லிடுவேன். அதில் என்ன இருக்குங்க? அரசியல் என்ன ஒரு தப்பான ஒரு ப்ரொஃபஷனாக என்ன? அரசியல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அரசியல் ஒரு சாக்கடை, நம்மளுக்கு எதுக்குன்னு. அரசியலுக்கு நான் வரணும் இல்லையோ, இளைஞர்கள் அத்தனை பேரும் இறங்கணும். இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஹவர். இளைஞர்கள் வந்து அத்தனை பேரும் இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் சோஷியல் இஷ்யூஸ். அரசியல் பற்றி இன்னும் கூடுதலாக பேசலாம். நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட வர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, சினிமா துறையிலும் கருத்து சொல்கிறது, பொது பிரச்சனைகளில் கருத்து சொல்கிறதுன்றது இப்போ ஒரு துணிச்சலாக சொல்கிறாங்க. இப்போ கமல்ஹாசன் உதாரணத்துக்கு நீங்கள் ஆதரிக்கிற அல்லது அவரால் ஆதரிக்கப்படுற திரு கமல்ஹாசன் தொடர்ச்சியாக அரசியல் பற்றி கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கார். இந்த ஆட்சி, குறிப்பாக இன்று நடக்கிற ஆட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கல, புதிதாக தேர்தல் நடத்தணும், இந்த ஆட்சி என்பது எங்கள் மீது எங்கள் விருப்பத்துக்கு மாறாக திணிக்கப்படுவது அப்படின்ற கருத்தை சொல்கிறார். கலைஞர்கள் கருத்து சொல்கிறத பற்றி உங்கள் கருத்து? இல்லை, தப்பே இல்லைங்க. அதான் நான் சொல்கிறேன். கலைஞர்கள் கருத்து சொல்லும்போது அது வந்து நான் வெளியில் தெரியப்படுது. இப்போ ஒரு டாக்டரோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் கொடுக்கும்போது அது வந்து யாருமே கேமராவில் காட்டுறது இல்லை. கமல் சார் பொறுத்த வரைக்கும் என் ஆதரவு வந்து தேவையே இல்லை. ஒரு தைரியசாலி. அவர் என்றைக்குமே வந்து எல்லா விஷயத்துக்கும் ஓப்பனாக அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் சில பேருக்கு பிடிக்காது, சில நேரத்தில் வந்து எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி அவர் சொல்லுவார். பட் அவர் சொல்லுவார், அவ்வளோதான். இஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ட் வித் த சொசைட்டி. கலைஞர்கள் வந்து அதான் சொன்னேனே, இன்றைக்கி வந்து இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதுவும் உணர்றாங்க எல்லாரும். ஒரு கட்டத்தில் வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தது. நாட் ஜஸ்ட் கலைஞர்கள், இன்க்ளூடிங் ஓட்டர்ஸ். நான் பொதுவாகவே சொல்கிறேனே, ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ரோடு அதே மாதிரி தான் இருக்கும், மழை பெஞ்சா தண்ணி தேங்கி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து அதுக்கு இடம் இல்லையா, இறங்கி வந்து மறியல் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் கலைஞர்கள் ஆல்சோ தே ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, நீங்கள் இதுக்கு குரல் கொடுத்தீங்க, ஆனால் அங்கிட்ட ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கே நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. See, that is not right. ஒவ்வொருத்தரோட கருத்து இல்லை, ஒருத்தர் எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல கருத்து சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அங்கே சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ஓப்பன் அப் ஆயிருக்கு. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, கருணாநிதி அவர்களுடைய அரசியல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த முதுமை, செயல்படாத நிலை, இந்த 2 அரசியல் ஆளுமைகள் இன்னைக்கு களத்தில் இல்லை அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓப்பன் அப் ஆயிருக்கு களம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. இதான் பார்க்குறீங்களே, தீபா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இட்ஸ் நாட் ஓப்பன் கிரவுண்ட். நிறைய பேர் வந்து அரசியல் வேணாம், எதுக்கு நம்மளுக்கு அரசியல் அப்படின்றது நான் தான் சொன்னேன். அதை தாண்டி இன்னைக்கு வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தேர் சொசைட்டி டு பி அ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் போனால், சிங்கப்பூரில் எப்படி இருக்கே, இவ்வளோண்டு நாடு, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கே, பாப்புலேஷன் அவ்வளோ கம்மி, ஏன் நம்ம நாட்டில் வந்து நம்ம மாநிலத்தில் இப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஏற்படுத்தின ஒரு விஷயம். சோஷியல் மீடியா வந்து இஸ் ஷோயிங் எவ்ரி திங். இன்னைக்கு வந்து நான் பை மிஸ்டேக் ஒரு கெட்ட வார்த்தை பேசினேன்னா, நாளைக்கு ஒரு நாள் தமிழ் சினிமா பாஷையில் சொல்லணும்னா வச்சு செய்வாங்க.
அப்படி இருக்கு. we have to be very careful about everything we speak, everything we do. ஏன்னா சோஷியல் மீடியா has taken over. ஸோ சோஷியல் மீடியா வந்து has opened up to public என்ன நடக்குதுன்னு. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து தவறாக செயல்பட்டார்னா எல்லோருக்கும் வந்து அரை மணி நேரத்தில் தெரிய வருது. வாட்ஸ்அப்பில் வீடியோ வருது, ஒரு ட்விட்டரில் வந்து பறக்குது மெசேஜ், ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போகுது. ஸோ டுடே த ஐஸ் ஹவ் ஓப்பன்ட் அப். த சோஷியல் மீடியா இஸ் ஹெல்ப். நீங்கள் சொல்கிற அந்த அந்த ஒரு ஒரு வேக்யூம் வந்து it is only because of the openness to see everything that is happening. கமல் கருத்து சொல்றார், நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. சமூகத்தில் இளைஞர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் மூலமாக தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. தங்கு தடை இல்லாமல் கருத்து சொல்கிற சூழல் வந்திருக்கு. எதையும் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற கருத்து சொல்கிறீங்க. ஒரு பார்வையாளராக, ஒரு வாக்காளராக, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை, அவருடைய மரணம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், அல்லது இந்த அரசு அமைந்த விதம், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருமே வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மாவோட பேரை கெடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். அது வந்து கெட்டுப்போகுது அப்படின்றது அப்படி இல்லை. யாருமே கெடுக்கக்கூடாது. Because she's achieved something called 2 terms as CM, continuous consecutive. அவங்களோட செயல்பாடுனால தான் இன்னொரு டேர்ம் வந்து அவங்க வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் தட் டு அ ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி. பட் உண்மையிலே சொல்ல போனால் ஐ விஷ் அவர் கவர்னர் வெளியில் அன்னைக்கு போய் உள்ளே போய் அம்மாவை பார்த்தாங்க. ஐ விஷ் அவர் வெளில வந்து சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்த்தாங்களா இல்லையா, உண்மையிலே அம்மாவை பார்த்தாங்களா இல்லை வந்து பார்க்க விடலையா, இல்லை என்னன்றது யாருக்குமே தெரியாது. டில் டேட் ஐ டோன்ட் நோ. நான் டிவியை பார்த்தேன், கவர்னர் உள்ளே போயிருக்காங்க, எல்லாரும் இப்போ போய் பார்த்தாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு யாருமே வெளிப்படையாக சொல்லியே. இன்னி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ராஜ்பவன்ல இருந்து, ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது. கவர்னர் விசிட்டட் அப்படின்ற வார்த்தை அதான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். விசிட்டட்னா சந்தித்தார்கள்னு சொல்லலாம், பார்த்தார்கள்னு சொல்லலாம். இட் இஸ் என்ன சொல்கிறது, வெரி ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அப்படி தான் சொல்கிறேன். கேமஃப்ளாஜிங் மேபி, யா யூ கேன் சே கேமஃப்ளாஜிங், யூ கேன் சே டிப்ளமேட்டிக். நான் தான் கேட்குறேன், உண்மையிலே பார்த்தாங்களா இல்லையா? அத்தனை பேர் போய் பார்த்தாங்க, பெரியவர்கள் அத்தனை பேர் போய் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது. என்னோட சிஎம் வந்து உள்ள லைக் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் ஆசையாக இருந்தது போகணுன்னு. பட் போய் பார்த்தவர்கள் வந்து உண்மையிலே பார்த்தாங்களா அவங்க சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன மர்மம், அவங்க வந்து என்ன நடந்தது அந்த 75 நாட்கள். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் they are giving statements, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் they are giving statements. பட் இதை தாண்டி ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் போய் பார்த்தாங்க. அவங்கள கேட்கணும், உண்மையிலே நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு. விடை வந்துடும்ல. they should not lie in front of ராகுல் காந்தி போனார், அமித்ஷா போனார், எல்லாரும் நிறைய பேர் போனாங்க, பார்த்தாங்க. பார்த்தவர்களை பார்த்தோன்னு சில பேர் வந்து சொன்னாங்க. அவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஐ விஷ் ராகுல் காந்தி சிட்ஸ் ஆன் திஸ் ஹாட் சீட் அண்ட் ஆன்சர்ஸ் திஸ் கொஸ்டின் டு யூ. யூ வில் கெட் தி ஆன்சர். இல்லை, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இதில் இருக்கு. நீங்க வந்து அப்போலோ அறிக்கை இருக்கு, எய்ம்ஸ் அறிக்கை இருக்கு, ஆனால் அந்த அறிக்கை வந்து உங்களை திருப்திப்படுத்திருச்சு, உங்களை கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுல இல்லை சார் ஆன்சர் நான் புரிஞ்சுக்கிறேன். எய்ம்ஸ் டாக்டர்ஸ் விட்டுருங்க, டாக்டர்ஸை விட்டுருங்க. நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட வந்து டெஃபினெட்லி தே ஆர் என்டைட்டில் டு கிவ் த ரைட் ரிப்போர்ட். லெட் அஸ் லீவ் தெம் அலோன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போன அரசியல்வாதிகளை கேளுங்க, என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அவங்கள வந்து இல்லை நான் போய் பார்த்தேன், எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே சிகிச்சை எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்ததுன்னு அவள் தான் முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானே ரிப்போர்ட்டு. ஒரு ராகுல் காந்தியோ ஒரு கவர்னர் போய் பார்த்ததோ அந்த பதில் வந்தால் we are closing the thing. ஏன்னா இட்ஸ் ஸ்டில் ஓப்பன். அது ரொம்ப தவறாக சோஷியல் மீடியாவில் வந்து குற்றச்சாட்டுகள் அதுக்கு மேற்கொண்டு வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு நீடிச்சுட்டே போகுது. இல்லை, ஜெயலலிதா மரணம் அப்படின்னு சொல்லும் போதே சிலர் வந்து மர்ம மரணம்னே சொல்றாங்க. ஆமாம்மா, see what everything you cannot believe, everything cannot be a lie also. It's நீங்க டிப்ளமேட்டிக்கா பேசுற. ஐ எம் நாட் டிப்ளமேட். நான் சொல்றேன், நான் உள்ள போய் பார்த்துருந்தேன்னா நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், வெளியில வந்து சொல்லியிருப்பேன்.
பார்த்ததை நான் சொல்லணும்ல. நான் வந்து இல்லை, ஐ ஆல்சோ விசிட்டட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐ ஆல்சோ விசிட்டட் அண்ட் கேம் பேக் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். பட் பார்த்தவர்கள் சொன்னாங்க விசாரணை வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. கௌதமி கூட அதை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல உங்க பார்வை? விசாரணைனா ராகுல் காந்தி விசாரணை பண்ணணும், கவர்னரை விசாரணை பண்ணணும், பார்த்தவர்கள் அத்தனை பேரும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இட் ஷுட் கோ இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். தட் இஸ் ஹவு யூ ஷுட். ராகுல் காந்தி ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்றதுனால சொல்றீங்களா? ஏங்க, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தால் கூட நான் கேள்வி கேட்பேங்க. எனக்கு ஒரு ஐ டோன்ட் ஐம் நாட் வரிட் ஆர் எனிதிங். நான் என்ன தப்பான விஷயமா சொல்கிறேன்? ராகுல் காந்தி வந்து உள்ளே போய் பார்த்தாரு. நான் உண்மையிலேயே நான் வந்து ராகுல் காந்தி என்னைக்காவது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் அவரை பார்க்குறதுக்கு, நான் ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பேன். சார் உண்மையிலேயே நீங்கள் போய் உள்ளே போய் அம்மாவை பார்த்தீங்களா, சந்திச்சிங்களான்னு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஜெயலலிதா அவர்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திடக்கூடாது, பெயரை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. யார் கெடுத்துட்டு இருக்காங்க? ஃபியூச்சர் நான் சொல்கிறேன். ஐம் சேயிங் த ஃபியூச்சர். தே ஹேவ் அனதர் 2021 தான் எலெக்ஷன் வரப்போகுது. தே ஹேவ் அனதர் 4 years. யா, அதுதான் சொல்கிறேன். ஐம் நாட் சேயிங் சசிகலா அம்மாவோ இல்லை வந்து குறிப்பிட்ட நபர்களோ நான் அப்படி சொல்லலை. ஒரு கட்சி, ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து அத்தனை பேர் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க அந்த அந்த நாற்காலியில், ஒரு சிஎம் ப்ளஸ் அத்தனை மினிஸ்டர்ஸ். ஏன்னா நாடு முன்னேறணும், நாடு மக்கள் வந்து பலன் பெறணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. விவசாயிகள் சாவுறாங்க. கமல்ஹாசன் சொல்கிற கருத்துலேருந்து நீங்கள் முரண்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்ட அரசியல, நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடல, நான் ஓட்டு போட்டது வேற, இருக்கிற ஆட்சியாளர்கள் வேற, உண்மைதான், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றார். உண்மைதான். நீங்க இதை 4 வருஷம் காத்திருக்க முடியாது, இப்பவே தேர்தல் வைங்கன்றது அவரோட கோரிக்கை. நீங்க சொல்றது இன்னும் 4 வருஷம் இந்த அரசு இருக்கும், அந்த 4 வருஷமும் அரசு நல்லா செயல்படணும், ஜெயலலிதா அவர்கள் பேர் கலங்க வர பார்த்து அரசு. நான் சொல்லும்போது நான் சொல்றது யார் பதவிக்கு வராங்க, இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்க நீடிச்சால் அது அரசு ஃபார் 4 years. நீடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹூ நோஸ் வாட் இஸ் தேர் இன் ஃபியூச்சர். வி ஹேவ் ஆர்கே நகர் எலெக்ஷன், பை எலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து மக்களோட கருத்து தானுங்க. நீங்கள் கமல் சார் வந்து மக்கள் சார்ந்த மக்கள், அதாவது ஜனநாயகம் சார்ந்த ஒரு நபர். நீங்கள் கமல்ஹாசன் தனியாக வந்து ஒரு நடிகர்ன்ற பிரிவுக்கு கொண்டு போகாதீங்க. அவர் மக்கள் சார். நீங்கள் ஏன் வந்து கமல் சாரை கேட்குற பதில் விவசாயியை கேளுங்க. ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆட்டோ டிரைவரு, ஒரு தண்ணி குடம்பு கையில் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு அம்மாவை கேளுங்க. அத்தனை பேரும் ஒரு சர்வே எடுத்தால் தானே தெரியும். ஸோ ஐ ஷுட் நாட் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் சொன்னது அவரோட கருத்து. ஏன்னா அவரோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து சும்மா மூடி மறைச்சி பேசுகிற ஆள் இல்லை. அவர் ஓட்டு போட்டது கண்டிப்பாக வேற சிஎம்முக்காக. ஸோ அது அவர் சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. நெடுவாசல் போராட்ட களத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போய் வழக்கு கூட போடுறீங்க, பொதுநல வழக்கு போடுறீங்க. இதில் திடீர்னு உங்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் வந்திருக்கா? ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பற்றி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அதோட நன்மைகள் தீமைகள் அப்படின்ட்டு நம்ம விவாதிக்கலாம். பட் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நான் வந்து முதல்ல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன். ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்டு உண்மையிலே அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு என்னன்னே தெரியாது. ஐ லேர்ன்ட் அபவுட், நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம். தெரியும் போது மிகப்பெரிய பாதிப்பு, நிறைய தீமைகள் இருக்குது. நான் விவசாயி வந்து ஏற்கனவே செத்து கிடக்கிறாரு. அவரோட நிலத்தை வந்து டோட்டலாக ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 acres லேண்ட் வந்து டோட்டலாக காலி பண்ணிவிட்டு அவங்க இப்போ விவசாயம் பார்க்க முடியாது, நிலத்தடி நீரும் போக போகுது. அதை தாண்டி வந்து ஒரு டேஞ்சரஸ் ஒரு ப்ராஜெக்ட்ன்றது. கூகுளில் போனீங்கன்னா டர்க்மெனிஸ்தான் ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பண்ணி மீத்தேன் எடுத்து இது நெருப்பு வந்து இன்னி வரைக்கும் பற்றி எரியுது. இட்ஸ் கால் த ஹோல் ஆஃப் ஹெல் ஆர் ஏதோ ஹெல் ஆஃப் ஃபயரோ ஏதோ. இன்றைக்கும் டூரிஸ்ட் போய் பார்க்குறாங்க. அது சரி, நான் உண்மையிலேயே ஒரு விஷயத்துக்கு அதிகமாக குரல் கொடுக்குறேன்னா அது சத்தியமாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் வர்றதுக்காக இல்லை, விவசாயிகளுக்கு நான் குரல் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றுவேன். இப்போ வந்து எங்களோட முயற்சியை வந்து எங்களோட ட்ரஸ்ட் மூலிமாவோ இல்லை நண்பர்கள் மூலிமாவோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து தற்கொலைன்றது ஒரு சொல்யூஷன் அல்ல. நீங்கள் வந்து யூ ஷுட் பி கனெக்டட். இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பென்ஷன் கொடுக்க போகிறோம். விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து மாதந்தோறும் 3000 ரூபாய் கொடுக்க போகிறோம். அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீ காலேஜ் சீட்ஸ் வந்து ஜேபிஆர் சார் பொண்ணு மரியா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க.
இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும், சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டியை காப்பாற்றணுன்றது எங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில் தான் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் மேலே பொதுநல வழக்கு போட்டேன். இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சமூக அக்கறையில் ஒரு பங்களிப்பை சமூகத்தோட எந்த பிரிவினரும், அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவராக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம், யார் செய்தாலும் அவர்களுக்கு உரிமை இருக்குது. இந்திய குடிமகனாக அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதை மறுக்க முடியாது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் போராடினாங்க. திடீர்னு ஒரு நடிகர் வரார். அவர்கள் கருத்துக்காக உணர்ச்சி சார்ந்து ஒரு தரப்பில் கமிட்மெண்ட்டோட ஒருத்தங்க போராடுறாங்க. அங்கே போகிற நடிகர், என்னால் 1 கோடி ரூபாய் நான் இதற்கு நிதி தரேன் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் அறிவிக்கிறார். அந்த போராட்டத்தையே அவர் நடத்துறது மாதிரியான தோற்றம் அது கிடைக்குது. ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு கிடைக்கிற ஒரு விளம்பர வெளிச்சம் இயற்கையாக எக்ஸ்போஷர் will be shifted. போராட்டத்தை தனதாக்கிக்கிறாங்க. ஆமாம். பிறகு அதற்கு பிறகு பாதிப்பு வரும்போது போய் மருத்துவமனையில் படுத்துக்கிறாங்க. இன்னொருத்தங்க போராடுறத தன்னதாக்கிக்கிற முயற்சி அப்படின்ற ஒன்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல வேலை, நாங்கள் எடுத்த முடிவு நல்லபடியாக. ஏன்னா இது நீங்கள் சொன்ன விஷயந்தான். நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக வந்து இந்த ஒரு நாள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் சொன்னது, தயவு செய்து வந்து டோன்ட் டேக் த எக்ஸ்போஷர் தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த போராட்டம் வந்து டுவர்ட்ஸ் நடிகர்கள். நம்ம நிலத்திலே பண்ணலாம், அங்கிட்டு போய் பண்ண வேண்டாம். முக்கியமாக மீடியா உள்ள வர வேண்டாம். மீடியா வந்து தயவுசெய்து வெளியிலே இருங்கன்னு சொல்லி வி கார்டன்ட் ஆஃப் த மீடியா. நல்ல வேலை அது பண்ணோம். அதுதான் என் பதில். இதுவும் ஒரு டிப்ளமேட்டிக்கான பதில் தான். இல்லை, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் லாரன்ஸஸ். நான் வந்து ஹவு கேன் நான் அது சொல்லக்கூடாது, நான் விமர்சிக்க கூடாது. ஏன்னா எனக்கு தெரியாது. நோக்கம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு நல்ல முயற்சி, அது உண்மையிலே வெற்றி அடைஞ்சுது. நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ தப்பாக பரப்புனாங்க. விஷால் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன், விஷால் வந்து ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதரவாளர். பீட்டா. முதல்ல தமிழ்நாட்டில் பீட்டாவே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து பீட்டா வெளியேற்றுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உண்மையிலே பீட்டா இல்லை. பீட்டா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போது பார்த்தீங்களா, மொத்த தமிழ்நாடு ஸ்டேட்டே வந்து எங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யூஎஸில் வந்து பேசி காசு வாங்கலாம். அவங்க ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இளைஞர்கள் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்களேன், ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அட் ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் அ பாலிட்டிஷியன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், யாருக்கு வந்து மணி அடிச்சதோ இல்லையோ, ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அது மணி அடிச்சுது. ஆனால் அந்த மாணவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே தடியடி நடத்துகிறப்ப அந்த அரசியல்வாதிகள் வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க, அரசியல்வாதிகளே உள்ள வராதிங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். அவங்க மேலே தடியடி நடத்தி போலீஸ் எக்ஸஸ் அப்படின்னு வரும்போது அந்த மாணவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான் குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது, கண்டிக்க வேண்டியது இருக்குது. அதானே இருக்கக்கூடிய யதார்த்தம். அரசியலில் விட்டுட்டு என்ன செய்ய முடியும்? இல்லை சார், லெட் அஸ் நாட் கெட் இன் டு த போஸ்ட்மார்ட்டம் ஆஃப் தட். அது என்னென்னா, நடந்திருக்கக்கூடாது. இப்போது தடியடின்றது வந்து எப்போவுமே வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த போலீஸ் ஃபோர்ஸ். உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து போலீஸ் நண்பர்கள் வந்து எத்தனை பேருக்கு அங்கிட்டு வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து செஞ்சார். இன்ஃபேக்ட் பாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து செஞ்ச சேவை வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் தெரியப்படுத்தணும்னு கூட அவருக்கு அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தே ஹவ் டன் தட். பட் அந்த தடியடி ஷுட் ஹவ் பின், மேபி குட் ஹவ் பின் அவாய்டட். பட் அதான் சொல்கிறேன்ல, எடுக்கப்படுற முடிவு வந்து இட் இஸ் அகெயின் த கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் அகெயின் த போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ தே நோ வாட் இஸ் ரைட் அட் தட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட். அதுதான் பண்ணியிருக்காங்க. மேபி ஐ டோன்ட் நோ. நடிகர் சங்கத்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி சொன்னீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ நடிகர்கள் நடத்தின மௌன விரதம் ஒரு போராட்டம். நடிகர் சங்கத்தோட வரலாறுலேயே நடிகர்கள் எங்களுக்கு விளம்பரம் வேண்டாம், நடிகர் சங்கத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை தவிர்த்துட்டு போராடினது நடிகர் சங்க வரலாறு தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே, ஒரு பொது பிரச்சனையாக நடிகர்கள் கையில் எடுத்தால் அது இன்னும் பரவலாக போகும். உண்மையிலே நிறைய பேர் பார்ப்பாங்க. நடிகர்களுக்கான முதலீடு அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாப்புலாரிட்டி, அவங்களோட வசீகரம், அதையே வேண்டான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்த சூழலை நடிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது வந்து அவங்களுடைய ஈகோ உரசலையா? நல்ல ஒரு எல்லாரும் வந்து இந்த நிர்வாகம் நம்புகிறாங்க. ஒரு நிர்வாகம் வந்து முடிவெடுத்தால் இது கரெக்டாக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அது ஒன்று. ரெண்டாவது, எல்லோரோட வேவ் லென்த் கரெக்டாக இருந்தது. ரைட் ஃப்ரம் ரஜினி சார்லேருந்து
எல்லோரும் வந்து அன்றைக்கி தி கேம் அண்ட் பார்ட்டிசிபேட்டட். ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், சார் இந்த பேட்டி என்ன பதில் சொல்கிறீங்க, ஒரு 100 மைக்கு எதுவுமே இல்லாமல் அந்த ஆனஸ்ட் என்ன சொல்கிறது அப்ரோச் டு தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் அது வந்து எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ they respected our decision and at the same time they enjoyed that particular day. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தடவை ஏன்னா ப்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு எல்லோருக்கும் வந்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் அஸ்ன்னு சொன்னோம். தயவுசெய்து இந்த ஒரு நாள் மட்டும் வெளியில் போகும்போது நீங்கள் பேட்டி எடுத்துக்கோங்க, அவங்க விருப்பப்பட்டால் பேட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, உள்ளே மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க் த ப்ரெஸ் மோர் தென் தேங்கிங் ஆர்டிஸ்ட். ப்ரெஸ் அதை உணர்ந்து வெளியில் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வெளியில் வந்து ஒரு கார்டன் ஆஃப் ஏரியாவில் இருந்தாங்க. அண்ட் யார் கொடுக்க நினச்சாங்களோ அவங்களோட பேட்டி எடுத்தாங்க. அரசியல்வாதிகளுக்கு அந்த போராட்டம் ஒரு பெரிய மணி அடித்தது. எப்படி பாலிட்டிஷியன்ஸ் கையை விட்டு சிலது போகுதோ, எப்படி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி வருதோ, அதே மாதிரி தமிழ்நாடு அரசியல் களம்ன்றது சினிமாக்காரங்களுக்கானதா இனி எதிர்காலத்தில் இல்லை அப்படின்னு ஒரு மணி அடிச்சதா நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, அது நாம் சொன்னது மணி அடிச்சுது. எல்லாரும் சுதாரிக்கணும், நீங்கள் சொல்கிறது சுதாரிக்கணும். அது யாருக்கு ஆசை இருக்கோ அவங்களும் சுதாரிப்பாங்க. இப்போது ஒருவேளை லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஆசை இருந்தால், ஒருவேளை அங்கிட்டு போன நிறைய நடிகர்களுக்கு இருந்தால், எனக்கு தெரிஞ்சு இல்லை, பட் இருந்தால் டெஃபினட்டாக வந்து சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. மக்கள் வந்து கண் திறந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது எல்லோருக்கும் தெரிஞ்சது. நல்லது தானே, சுதாரிக்கிறது நல்லது தானே. யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க சுதாரிச்சுக்கிட்டோன்றீங்க. கண்டிப்பாக. உண்மையிலேயே சொல்ல போனோம் சார், 2021 ஒரு எம்எல்ஏக்கு வந்து பொய் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, காசு கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. அது வந்து நம்பிக்கையான ஓட்டாக நீங்கள் நம்ப முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்படலாம். அபாரமான நம்பிக்கை வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மைண்ட் செட் ஆஃப் பீப்புள், டெஃபினெட்லி யூ கேனாட் டேக் த பீப்புள் ஃபார் கிராண்டட் ஃபார் ஷுவர். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. 4 வருஷம் காத்திருக்கணுமா, இல்லை 4 வாரத்தில் ஆர்கே நகரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதான் மேபி ஒரு தேர்தல்னு வரும்போது எல்லா தேர்தல், இப்போ நான் நிற்கிற தேர்தலே 1212 பேர். அந்த தேர்தலே வந்து எல்லோரும் வந்து போய் சந்திக்கிறோம், எல்லோருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அந்த விஷயம் நல்லா தெரியுது. அதை தாண்டி வந்து யூ கேனாட் டேக் யுவர் செல்ஃப் ஃபார் கிராண்டட். விஷால் ஒரு நடிகன் வந்து நின்னா அவன் ஜெயிப்பான். விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் ஜெயிச்சிட்டான், அதனால் விஷால் வந்து இதுலேயும் ஈஸியாக ஜெயிச்சிடுவான் அப்படிலாம் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து யோசிச்சதில்லை. ராவும் பகலமாக உழைக்கிறோம். அத்தனை தயாரிப்பாளருக்கு வந்து நாங்கள் ஏன் வந்து நிற்கிறோன்றது சொல்கிறோம். அவங்க உணர்றது வந்து நாங்கள் பார்க்குறோம். சில பேர் வந்து இல்லை மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கிறோம். ஸோ we are not taking us for granted, we are not taking them for granted. அதே மாதிரி தான் எல்லா தேர்தலுக்கும் வரும். உங்கள் மேலே சொல்கிற இன்னொரு விமர்சனம், நடிகர் சங்க தேர்தல் அப்போ அதை நீங்கள் கைப்பற்றின நேரத்தில், ஜெயித்த நேரத்தில், தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைப்பில் பெரிய பதவிக்கு வர்றாரு அப்படின்னு வந்தது. தேர்தல் நேரத்தில் கூட உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த ராதிகா வந்து விஷால் ரெட்டி அப்படின்னு ஜாதி பேரையும் குறிப்பால் நீங்கள் வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு எதிரான துருப்புச்சீட்டு, உங்களுக்கு எதிரான ஆயுதமாக அதை பயன்படுத்தினாங்க. உங்களை தமிழர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தும் போதும் அப்படியான ஒரு கேம்பெயின் நடக்கும்போது அது நீங்கள் எப்படி உணர்வீங்க? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என் பதிலே இல்லை. அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, அதுதான் பதில். நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னை பொறுத்த வரைக்கும் செயலில் காட்டணும், பேச்சில் இல்லை. நாங்கள் வந்து என்னை ரெட்டின்னு திட்டுங்க, என்னை வந்து என்ன வேணாலும் திட்டுங்க. எங்களோட ஆசை வந்து அந்த பில்டிங் வரணும், கட்டடம் வரணும். அந்த 2500 குடும்பங்கள், 1200 நாடக கலைஞர்கள், அத்தனை பேர் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிறோன்றது. நாங்கள் சைலண்ட்டாக, வயசில் பெரியவங்க அவங்க சொல்லட்டும், ஜாதி மொழி எல்லாமே வந்து இழுப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லோருக்கும் நான் சொன்ன விஷயம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அதை பாருங்க, ஜெயிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எல்லா வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். இல்லை, அந்த தேர்தல் நேர பிரச்சாரமாக அந்த வருது, இந்த தேர்தலையும் வருது. அந்த தேர்தலுக்கான பிரச்சாரமாக அது முடியல, தொடர்ச்சியாக அது சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கான பதில் அப்படின்ற ஒன்று உங்களோட பதில் என்ன? நான் ஐ டோன்ட் லுக் இன் டு இட் சீரியஸ்லி. முதல்ல நான் இந்தியனுங்க, நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். விவசாயிகளுக்கு உதவணும், அவங்க குழந்தைகளுக்கு நிவாரண உதவிலாம்
தரோம், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூட நிவாரணம் தரோம், மாதந்தோறும் தர்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறோன்றீங்க. அது நியாயமாக நடந்தால் அது நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒன்று. அந்த இன்டென்ஷன் இஸ் குட். பட் நீங்கள் ஆல்ரெடி டன் இட். ஓகே, தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொன்னது வந்து 2-3 அம்சம் நடிகர் சங்கத்துக்கு இருக்கிறப்ப, இந்த வாக்குறுதிக்கு முன்னாடி அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. நாடக கலைஞர்களுக்கு அவங்க நாடகம் இல்லாத நாட்களில் அவங்கள சினிமாவில் பயன்படுத்துவதற்கு உதவி செய்வோம், நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்வோம்லாம் சொன்னீங்க, அவங்க வாழ்வு சுபிட்சமாகும். ஆனால் இப்போ அவங்களே பெரும்பாலானவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க, ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சர்வே எடுத்து நான் பொதுச் செயலாளர், எனக்கு ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் வரலையே. நடிகர் சங்கம் அப்பாற்பட்ட நபர்களுக்கு வந்து இந்த கருத்துக்கள் வருது, ஆனால் பொதுச் செயலாளருக்கு வரலையே. நான் எனக்கு வந்ததுன்னா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ஆமாங்க நான் பேசாமல் வேலைக்கு போயிடலாம் இருக்க சொன்னது நான் செய்யலைன்னு. 80 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய், 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபாய், இந்த மாதிரி பென்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 13 நடிகர்கள் ஹீரோஸ் அவங்க கொடுத்த முதலீட்டில் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம் 80+க்கு. ப்ளஸ் நடிகர் சங்கம் நிர்வாகம் வந்து சொன்ன விஷயங்கள், இந்த அதான் சொன்னல, இருக்கிற தொகையை வச்சு தான் பண்ண முடியும். அந்த பில்டிங் இம்மீடியட்டாக வந்ததுன்னா இன்னும் உயர்த்தப்படும். பை செப்டம்பர் 2018 அந்த பில்டிங் வரும்போது we would have increased what we wanted to achieve. அது வந்து அச்சீவ் பண்ணுவோம். இல்லை, எவ்வளோ நாடக நடிகர்களுக்கு சினிமா வாய்ப்புகளை, சின்னத்திரை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒன்றையும் சொல்கிறேன், சினிமா வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து, நிறைய பேருன்னு சொல்லும்போது எத்தனை பேர் அப்படின்னு வரும், எவ்வளோ பர்சன்டேஜ். இது வந்து we want to give. We have already done a directory, ஒரு லைஃப் மெம்பர்ஸ் டைரக்டரி, ஒரு ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த வேலை வாய்ப்புன்றது உண்மையிலே சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி வந்து அவங்களோட நாடகங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னு இருக்குது, அதுவும் போய்கிட்டு இருக்குது நல்லபடியாக. இன்னி வரைக்கும் தேர் ஹாப்பி. இந்த நிர்வாகம் வந்து நல்லா செயல்படுது. தட் இஸ் அ ட்ரூத். நடிகர் சங்க தேர்தலில் உங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர். ஒன்று திரு ராதாரவி, அவருடைய பிரச்சாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சிம்பத்தியே வர அளவுக்கு அவருடைய விலாசல் வரம்பு மீறின பேச்சு இருந்தது. அது நடிகர் சங்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத சாதாரண பொதுமக்களை கூட அது முகம் சுழிக்க வச்சது. இன்னொன்று ராதிகா அவர்களுடைய கடுமையான விமர்சனம். போன தேர்தலில் ராதாரவியும் ராதிகாவும் ஹெல்ப் பண்ணாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா? மிஸ்டர்ன்னு சொன்னால் அது கெட்ட வார்த்தைன்னு நினைப்பார் தான் ஒன்று. மற்றபடி நீங்கள் பார்க்குறீங்களே, நான் ஏன் சொல்லணும், ஒன்று நீங்களே பார்க்குறீங்களே, திரும்பவும் அதே பதில் தான். நாங்கள் சொன்னது செய்வோம், செய்வது சொல்வோம், அவ்வளோதான். தானு அவர்கள் சொன்ன ஒரு வரி அல்லது விமர்சனம், விஷால் என்ற பெயரில் விஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ கடுமையாக அவங்கள தாக்குறாங்க தெரில. ஒருவேளை நீங்கள் அவரை கேட்கணும், பட் திரும்பவும் அதே தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், விஷம் தான். பட் தானு மேலே எனக்கு அபார மரியாதை இருக்குது. அதே சமயத்தில் பெரியவங்க தப்பு பண்ணும்போது சும்மா தட்டி கேட்கக்கூடாதுன்ற எதுவுமே இல்லை, நல்லது நடக்கணும். தயாரிப்பாளருக்கு வந்து அது சின்ன தயாரிப்பாளராக இருக்கட்டும், பெரிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து எங்களோட நோக்கம். ஸோ தானுவனை என்ன சொன்னாலும் அந்த விஷமாக இருப்பேன். அவர் சொல்கிறது வந்து கைது செய் விஷாலை கைது செய்யன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், சொன்னாங்கன்னு நடிகர் சங்கம் வாசலில். எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ. பட் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் என் செயலில் காட்டுவேன். தயாரிப்பாளர் சங்கம்னாலே திரு தானு அப்படின்ற பேர் தான் நினைவுக்கு இருக்கும். அவ்வளவு வலிமையான ஒருத்தராக அந்த அமைப்புக்குள்ளே இருந்தவர், நீண்ட காலம் அதில் இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆளுமைகளை, ஜாம்பவான்களாக இருக்கிறவங்கள வந்து வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வீழ்த்திட்டு நீங்கள் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? நீங்கள் பாருங்கள், ஏப்ரல் 2ஆம் தேதி பதவியேற்பு விழா, ஏப்ரல் 3 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் தொடங்கிடுவேன், என்னோடய படப்பிடிப்பு. யாரும் யாரோட தொழிலும் வந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுங்க. சினிமாவை காப்பாற்றணும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இது பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. நடிகர் சங்கத்திலேயே சில பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், குறிப்பாக சுச்சி லீக்ஸ் அப்படி வந்த பிறகு நிறைய சர்ச்சைகள் அதில் வருது.
நடிகை கஸ்தூரி நேற்றைக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இணங்கி இருவர் உடன்பட்டு ஏற்றுக்கொள்கிற ஒன்று. அது இல்லாத சீண்டல்கள், வற்புறுத்தல்கள் பெண்களுக்கு இந்த துறையில் இருக்குது. முன்னணி நடிகையாக இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற புகாரை சொல்கிறாங்க. இன்னொரு புறத்தில் வரலட்சுமி ஒரு இயக்கத்தை அதுக்கு தொடங்கிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு யூனியனே நாங்கள் ஏற்படுத்த போகிறோங்கிறாங்க. அப்போ நடிகர் சங்கம் இந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுல தோத்துருச்சா? புதிய யூனியன் வர்றதுக்கான அவசியம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே இருக்கிற அமைப்பு அந்த நோக்கத்தை செய்யலை, அதில் தோத்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு நடிகர்கள் சங்கம் அப்படின்னு வந்தால்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் தோற்ற மாதிரி. இப்போது இங்கிட்ட இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் போய் இன்னொரு நடிகர்கள் சங்கம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அப்போ தான் எங்களோட தோல்வி. பெண்கள் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு சேஃப்கார்ட் தெம். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பில்டிங் வந்தால் முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது கவுன்சிலிங். கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். we want everyone, not everyone இல்லை, சில பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து கவுன்சிலிங் மூலியமாக வந்து அது தவறான ஒரு விஷயம் அப்படின்றது நினைக்கக்கூடாது. இப்போது சுச்சிக்கு நடந்தது வந்து மென்டல் இல்னஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஷீ இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட். மற்றபடி இந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்கிறாங்களே, let us not generalize. Yes, I am the general secretary. I will stand up for எல்லாருக்கும், லைக் நாட் ஜஸ்ட் ஆண் நடிகர்கள் மட்டும் இல்லை, பெண் நடிகர்கள் எல்லோருக்கும் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம், ஒரு தூண் மாதிரி நிற்கிறோம். பட் லெட் அஸ் நாட் ஜென்ரலைஸ் கேஸ்டிங் கவுச். அது இட்ஸ் நாட் ரைட். இல்லைன்றீங்களா? இல்லை, வாட் இஸ் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் உங்கள் அமைப்புக்குள்ளேயே தீர்த்துக் கொள்வதற்கு? யூ கான்ட் கிவ் அ ஸ்டேட்மெண்ட் டு த என்டையர் இண்டஸ்ட்ரி. இதை பாருங்கள், இனிமேல் கேஸ்டிங் கவுச் எல்லாம் வந்து இப்போ அதில் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? யூஆர் ஹர்ட்டிங் ஆல்மோஸ்ட் so many people. யாரா சொன்னால் உனக்கு இந்த மாதிரி கேஸ்டிங் கவுச் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. See, the more and more you get to know, hats off to வரலட்சுமி and hats off to பாவனா. அது வெளிப்படையாக வந்து சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ தாங்க அந்த அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவான். அப்போ தான் வந்து மேற்கொண்டு அந்த குற்றம் நடக்காது. எங்களுக்கு தெரிஞ்சால் தானே அந்த ஒரு விஷயம். இல்லை, அவங்களா வந்து அவங்களோட சொந்த டிட்டர்மினேஷனில் வந்து சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் சொல்லுங்க நாங்கள் பேக் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட்டை உங்கள் அமைப்பு எப்பயாவது கொடுத்துருக்கா? நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, நாங்கள் வந்து இல்லை, நீங்கள் இன்வெஸ்டிகேட் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் we are taking steps. இல்லை, ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ப்ரோஆக்டிவ்னா என்ன, நீங்களே சொல்லுங்கள். எப்படி இல்லை, இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இலைமறை காய்மறையாக இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். இல்லைங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் வந்து பல பெண்கள் பேர்கள் வேணும், அதுதான் மேட்டர். பேர்களை தைரியமாக சொல்லுங்க அப்படின்ற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், அதுதானே நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து ஒரு சம்பள பாக்கினா ஒரு தயாரிப்பாளர் பேர் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ சம்பள பாக்கி, அந்த நிறுவனம் பேர் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து எனி அன்ஃபோர்சீன் இன்ஸ்டன்சஸ்னால் எதுனால யாருனால பாதிக்கப்பட்டது அது ஒரு வரும்போது இம்மீடியட் கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம். ஸோ அது வந்து தட் இஸ் வாட் ஐம் சேயிங். த போல்ட்னஸ் when it comes out, we are there to support them. We are always there to support them. இல்லை இது வந்து இப்படி நடக்குதா, ஓகே வேணாம், இது எங்களுக்கு வேணாம், நாங்கள் கை கழுவிக்கிறோம், நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு நாள் கூட சொன்னது இல்லை. செருப்பக்கல்ட்டு அடிப்பாங்க எங்களை. பெண்கள் வந்து ஒரு பாதிப்புனா டெஃபினட்டாக வந்து ஆண்களை விட பெண்கள் பாதிப்பு தான் இட் இஸ் மோர், என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அது வந்து நாங்கள் சும்மா அதை வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கிறதுல எங்களுக்கு வந்து தூக்கம் வராது. இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இண்டஸ்ட்ரியில் சில பேர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரலைஸ் நினைப்பாங்க, ஓஹோ இண்டஸ்ட்ரியில் இப்படி நடக்குது அப்படின்னு. அதை போக்கணும்னா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அந்த குற்றவாளி என்ன தண்டனையோ அது வழங்கப்படணும். அப்புறம் தான் வந்து வில் நோ. வி கேனாட் ஜென்ரலைஸ்ல. இட்ஸ் நாட் ரைட் டு டூ தட். அது தவறு, அது ரொம்ப தவறு. தயாரிப்பாளர் சங்கம் கடந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற இந்த பேட்டியோட தொடக்கத்திலே கூட சொன்னீங்க, வெறும் பைசல் பண்ணுற ஒரு அமைப்பாக தான் இருந்தது அப்படின்னு. பஞ்சாயத்து பண்ணுற அமைப்பு. பஞ்சாயத்து 2-3 வகை. ஜென்யூனாக பேசி தீர்க்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று பஞ்சாயத்தை உருவாக்கி தீர்வு சொல்கிறது, கட்ட பஞ்சாயத்து, இப்படி பல பேர்கள் இருக்குது. என்ன மாதிரி பஞ்சாயத்து அது இருந்தது? உங்கள் காலத்தில் நீங்கள் ஒருவேளை ஜெயிச்சா
அந்த கவுன்சில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முதல்ல பஞ்சாயத்து மட்டும்தான் தயாரிப்பாளர் சங்கம் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். எவ்வளோ இருக்குது. ஒரு ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போடுறதோ இல்லை வந்து கேபிள் டிவி முறைப்படுத்துறதோ, அதாவது கேபிள் டிவி மூலிமா வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். பஞ்சாயத்துன்றது வரக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கம். ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு 3 தூண்கள் வந்து முதல் தடவையாக இணைந்து செயல்பட போகிறாங்க ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. எங்களுக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட காலகட்டம் வந்து ஒரு வருஷம்தான். ஏப்ரல் 3ஆம் தேதி பதவியேற்பு விழானா ஏப்ரல் 2ஆம் தேதி 2018 வந்து ராஜினாமா கடிதம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க 27 பேர், எந்த உட்பட இருக்குது என் கையில். நாங்கள் அந்த 12 அஜெண்டாஸ் வச்சுருக்கோம். 12 அஜெண்டாஸ் 12 monthsல நாங்கள் செயல்படுத்தலைன்னா நான் வச்சுட்டு ரைட் வியர் வாக்கிங் ஆஃப்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ பஞ்சாயத்துன்றது வரக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கம். அது வந்து ஒரு பெருமையே இல்லையே. 32 மணி நேரம் உட்காந்தோம் ஒரு பஞ்சாயத்துக்கு, நான் 22 மணி நேரம் உட்காந்தோம் ஒரு பஞ்சாயத்துக்கு அப்படின்றதுலாம் அது உங்களோட டியூட்டி. அது நீங்கள் வந்து சாதனையாக சொல்லக்கூடாது. பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் சாதனையாக சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? கேபிள் டிவி மூலிமா ஒரு தயாரிப்பாளர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தோம். மானியம் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணி எத்தனை சின்ன தயாரிப்பாளர் இருக்காங்க பாவம், எத்தனை படம் வந்து இன்னும் காத்துட்டு இருக்காங்க. ஒரு ரெப்ரசன்டேஷன் டு த கவர்மெண்ட். கமல்ஹாசன் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரிக்கிறார் இந்த டீம் பண்ணுறத. அவர் நேரடியாக களத்துக்கு வராமல் உங்களை இறக்கி விட்டு ஆழம் பார்க்குறாரா? அவரோட ப்ராக்சியா நீங்கள்? Why should he need a Vishal as a proxy to implement what he wants? Not necessary at all. அவர் வந்து எனக்கெல்லாம் பாக்கியங்க உண்மையிலேயே. அவர் பக்கத்தில் நின்று அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே நான் பாக்கியமாக நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய லெஜெண்ட். சினிமாவை வந்து ஒரு அடுத்த 5 வருஷம் என்ன நடக்கணுமோ அது இப்போவே சொல்லிடுறாரு. தொலைநோக்கு பார்வை அவர் எப்போவுமே வந்து லைக் இஸ் ஆல்வேஸ் ஃபோர்சீன் திங்ஸ். எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஹி நீட்ஸ் அ ப்ராக்சி. அவர் இறங்கணுன்னா டைரெக்டாக இறங்கிடுவார். அது இட்ஸ் நாட், இஸ் ஹாப்பி. யங்ஸ்டர்ஸ் இந்த பசங்கள்லாம் எடுத்து அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் க்ளீன் அப் பட் இம்ப்ளிமெண்ட், நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார். இஸ் ஸோ ஹாப்பி. நடிகர் சங்கம் அதில் உங்களோட கவனம் கடந்த 1 வருஷத்துக்கு மேலே போனது. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்திருக்கீங்க. ஒரு கலைஞனா, ஒரு நடிகராக அது உங்களை பாதிச்சிருக்கா? நான் ஆனஸ்ட்லி வியாபார ரீதியாக இப்போ நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தால் கண்டிப்பாக நானும் கார்த்தியும் ஒதுக்கப்பட்ட நேரம், மற்ற நடிகர்கள் ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து கண்டிப்பாக கோடிகளில் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் சொன்னல இந்த 30 நாள் கூட நான் வந்து இன்னொரு படத்துக்கு நான் தேதி கொடுத்து நான் வந்து அட்வான்ஸ் வாங்கி ஐ வுட் ஹவ் earned money. Sometimes we have to do something, give back. காசு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வருங்க. இன்றைக்கி தான் எல்லாமே சம்பாதிக்கணும்னு இல்லை. எனக்கு இன்றைக்கி வந்து சம்பாதிக்கலையா பிரச்சனை இல்லை. நான் வந்து இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட நிறைய நேரம் உரையாடினமைக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்.